சிறுகடி காசு சரியில்ல. டுடே எபிசோட்ல நம்ம விஜயா இருந்துட்டு மீனா கிட்ட என்னடி சாப்பாடு கூட செய்யாம போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சாப்பாடெல்லாம் செஞ்சிடுச்சு. எனக்கு மாமாவுக்கு என் புருஷனுக்கு மட்டும்தான் நான் சமைச்சு வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஸ்ருதியும் ரவியும் நாங்கள் ரெஸ்டாரண்ட்லாம் சாப்பிட்டுக்கிறோம் வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால் எங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் சமைச்சோம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே விஜய் இருந்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. அப்போ எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு மனுஷனாக தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மனிதாபிமானம்னு கொஞ்சமாவது இருக்கணும், அது உங்கள் யார்கிட்டேயும் கொஞ்சம் கூட கிடையாது. ரோகிணிக்கு வித்யா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவங்களுக்கு வீட்டில் விருந்து வைக்கக்கூடாதுன்னு ஒட்டுமொத்தமாக எல்லாருமே சேர்ந்து வேண்டான்னு சொன்னீங்க. இப்போ மட்டும் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சமைச்சு போடணுமா? என் புருஷன் சொன்ன மாதிரி நான் இவங்களுக்கு மட்டும்தான் சமைக்க போகிறேன், வேணும்னா நீங்கள் உங்கள் செல்ல மருமகளை வச்சு சமைச்சிக்கோங்க, இல்லை நீங்களே சமைச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. எவ்வளோ திமிரு இருக்கணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா இருந்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. நீ இல்லைன்னா எங்களால் சாப்பிடவே முடியாதா, நானே செஞ்சு சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, என்ன ஆண்டி மீனா இப்படியெல்லாம் பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சம்பாதிக்கிறாள் அந்த திமிரு தான், இந்த திமிரை எப்படி அடக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சிந்தாமணிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. அந்த 275 வீட்டுக்கும் மீனா பூ போடுறான்னு சொன்னல, அது எப்படியாச்சும் ஒன்று தடுத்துடுங்க, தடுக்கிறதுக்கான வேலையை தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.